இந்த நாகு பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களுமே தவறாக தான் போய் முடியுது அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். என்ன போல் நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து மல்லி சீரியல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாகுவை பொறுத்த வரைக்கும் விஜய் மல்லி 2 பேரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்க பண்ணுற ஒவ்வொரு பிளானுமே பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்க தான் செய்யுது. ஏன்னா விஜய் மல்லி 2 பேருமே பைக் ரைடு போங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்சாங்க. அவங்க மலைக்கு போனாங்க. அங்கே அவ்வளோ பிரச்சனைகளை விஜய் மல்லி 2 பேருமே தனியாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ மல்லி வேற மயக்கம் போட்டிருக்கிறாங்க. இப்போ நைட் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதால நீங்கள் மலையில இருந்து கீழே இறங்க வேண்டாம், ஒரு நாளைக்கு அங்கே தங்கிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே பெரியவருமே சொல்லிடுறாங்க. சரி, அங்கே தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ இவங்களாச்சும் வெண்பாவை நல்லா கவனிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கவினை பற்றின டீட்டெயில்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுடிகள் பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க. அந்த ரவுடிகளுமே கவின் கூட இருக்கிறவங்க கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. கவினோட ஃப்ரெண்டுமே இது யாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலுமே அவங்களோட ஃபோனில் அவங்கள ஃபோட்டோ பிடிக்கிறத நாகு பார்த்துடுறாங்க. அப்படிங்கிறதால நிச்சயமாக இவருக்கு கவினை பற்றி தெரியும், இவங்களை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கவினை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வெண்பாவை கூட்டிகிட்டு அவங்கள பின்தொடர்ந்து ஆட்டோவில் போகிறாங்க. இப்போ கவினுமே தனியாக ஒரு ரூமில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு தான் இந்த ரவுடி வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறதால நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா வெளியில் வந்து பார்க்குறாங்க, இந்த நாகு வெண்பா 2 பேருமே நிற்கிறத இப்போ கவின் பார்க்கவுமே உன்னை பின்தொடர்ந்து அவங்க வந்திருக்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணுக்கு என்ன நல்லா தெரியும், என்னை அடையாளம் தெரிஞ்ச ஒரே பொண்ணுனா இந்த சின்ன பொண்ணு தான், அவ்வளோ சாதாரண பொண்ணு கிடையாது, இது மட்டும் என்னை காட்டி கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் தொலைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வேறு என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறப்ப இங்கே வச்சு இவங்களை கடத்தக்கூடாதுன்னு இவங்களை பின்தொடர்ந்து போயிட்டு வெண்பாவை கடத்திடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் கிட்ட பணம் கேட்கணும், அந்த குழந்தைய உயிரோடு இருக்க விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த நாகு தான் காரணம். தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காமல் இப்போ போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனையே இல்லை. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.